Hi, good evening. Welcome to Study Buddy மக்களே. இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸில் ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் ஸ்டேஸ் அண்டர் 4% பட் வெஜிடபிள் ப்ரைஸஸ் அப் அகைன். ஸோ இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு பொருளுக்கான டிமாண்ட் அதிகமாகும்போது அதோடைய விலையில் மாற்றம் ஏற்படுறது, அதாவது மாற்றம் இந்த சென்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறது அப்படிங்கிறது வந்துட்டு இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது டிமாண்ட் சைடு மட்டும், அதாவது டிமாண்ட்னால் மட்டும் ஆகுதா அப்படின்னு கேட்டால் அது மட்டும் ஒரு ரீசன் கிடையாது. சப்ளை சைட்ஸில் சேஞ்சஸ் ஏற்பட்டாலும், இப்போ சப்ளை கம்மியாகிறதுனாலையும் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது ஏற்படும். இல்லை அந்த பொருளுக்கு டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுனாலையும் அந்த ப்ரைஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது என்ன மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, நம்ம தினம் வாங்கக்கூடிய இந்த வெஜிடபிள், அதுக்கப்புறம் ஆயில் இந்த சென்ஸ் நம்ம குக்கிங் ஆயில், இதெல்லாம் வந்து இந்த தேவையான அத்தியாவசிய பொருட்கள், நம்ம ஒரு பேஸ்கெட் ஆஃப் கூட்ஸ் இருக்கும், அது எல்லாமே நம்ம ரெகுலராக கன்சியூம் பண்ணுவோம். அது என்ன சொல்லுவாங்கன்னா ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரீட்டைல் கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ், அதில் இதெல்லாமே வந்துடும். நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள், இந்த ஃபுட் எல்லாமே அதில் உள்ளே வந்துடும். வெஜிடபிளும் அதில் தான் இருக்குது. ஹோல்சேல் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறப்ப அதில் வந்து நம்ம ரா மெட்டீரியல்ஸ் சைடு போகிறது. ஸோ அந்த ரா மெட்டீரியல்ஸ் இருந்தால்தான் உங்களால் ஒரு பொருளை உருவாக்கி அதை ரீட்டைல் மார்க்கெட்டில் சேல் பண்ண முடியும். அதாவது எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், இந்த நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்கும், ஹோல்சேலில் நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்கும், ரீட்டைலில் நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்கும். பட் நம்ம ரீட்டைல் சைடில் என்ன பார்ப்போம் அப்படின்னா, அத்தியாவசிய பொருட்கள், ஒரு பேஸ்கெட் ஆஃப் குட்ஸ், இதெல்லாம் அத்தியாவசியம் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அதோடைய இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது 4% கம்மியாக தான் இருக்குது. அத்தியாவசிய பொருட்களின் விலை வந்து இன்க்ரீஸ் ஆக கிடையாது. ஆனாலும் வெஜிடபிள் ப்ரைஸோடைய விலை வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. இப்போ கோகோனட்டோட, தேங்காயோட ப்ரைஸ் எடுத்தோம் அப்படின்னா, அது வந்து தென்னை மர உயரத்துக்கே விலை ஏறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. மற்றபடி உங்களுடைய இந்த உப்பு, பருப்பு, அரிசி, இந்த மாதிரியான பொருட்கள் நீங்கள் வாங்குறீங்களா, அது அதோடைய விலையிலே இருக்குது. அதோடைய விலையில் வந்து எந்த ஒரு மாற்றமும் ஏற்பட கிடையாது. பட் காய்கறி விலையில் தான் பெரிய அளவில் மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து நமக்கு இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது. இந்த ஹோல்சேல் இன்ஃப்ளேஷன்னா என்ன, ரீட்டைல் இன்ஃப்ளேஷன்னா என்ன, அதுக்கப்புறம் கோர் இன்ஃப்ளேஷன்னா என்ன, ஹெட்லைன் இன்ஃப்ளேஷன்னா என்ன, இந்த மாதிரியான இதுக்கான டிஃப்ரென்ஸ் மட்டும் தெரிஞ்சால் போதும். இந்த இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது இப்போ இந்த நான் முதல் எக்ஸாமில் கூட ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அது டெப்டாஸ்க்கு பெரிய அளவில் பலன் தருமா, இல்லை கிரெடிட்டர்ஸ்க்கு பெரிய அளவில் பலன் தருமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கடன் பட்டவங்களுக்கு தான் அது பலன் தரும். கடன் கொடுத்தவங்களுக்கு இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது எந்த வகையிலையும் ஒரு பாசிட்டிவான ஒரு சேஞ்சஸை ஏற்படுத்தாது. அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி என்ன அப்படின்னா, நான் ஒரு 2010 ஒரு 1 lakh rupees எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்குறேன். அவர் என்ன பண்ணுறாருன்னா 2024 14 வருஷம் கழித்து அந்த 1 lakh எனக்கு திருப்பி தராரு. அன்னைக்கு வந்து அந்த 1 lakh வச்சு என்னால் ஒரு 1000 square feet லேண்ட் வாங்க முடியும் அப்படின்னா, இன்றைக்கி 14 years கழித்து அந்த 1 lakh வச்சு என்னால் 1000 square feet வாங்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதை தான் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் வந்து அவர் 1 லட்ச ரூபாயை திருப்பி கொடுக்குறாரு. அந்த 1 லட்ச ரூபாய்க்கான 2010 கொடுத்த மதிப்பு இன்றைக்கி இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான ஒரு விஷயம். இன்றைக்கி 2024 அந்த ஒரு மதிப்பு, அந்த 1 லட்ச ரூபாய்க்கான மதிப்பு அது கிடையாது. அப்போ என்ன பண்ணுறாங்க, கடன் கொடுத்த நான் தான் இங்கே கஷ்டப்படுறேன். நான் எந்த மதிப்பில் அந்த 1 லட்சத்தை கொடுத்தனோ அதே மதிப்பில் எனக்கு திருப்பி வரது கிடையாது. இதே கடன் பட்டவங்க பார்த்திங்கன்னா அந்த 1 லட்சத்தை ஈஸியாக ரீபே பண்ணிட முடியும். ஏன்னா இன்றைக்கி வந்து இந்த இன்ஃப்ளேஷன் காரணமாக 1 லட்சம் அப்படிங்கிறது பெரிய அமௌண்ட்டாக தெரியாது. ஸோ இதான் இன்ஃப்ளேஷனுடைய கான்செப்ட் மட்டும் நாம் கண்டிப்பாக தெளிவாக படிச்சிருக்கணும். இதில் இருக்கக்கூடிய டேட்டா எல்லாமே நம்ம வந்து மனப்பாடம் பண்ணணும் அப்படிங்கிறத நினைக்காதீங்க. இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் பிடிஎஃப் போடுவேன்னு நினைக்கிறேங்க. ஸோ ஏன்னா வந்து ஒரு நியூஸ் பேப்பர் வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பலான்னு பார்த்தா அதை நான் ஒரு இடத்துல விட்டுட்டு வந்துட்டேன் நியூஸ் பேப்பரை. அதனால் நண்பர் ஒருத்தர்கிட்டேருந்து கடன் வாங்கி பிடிஎஃப் வாங்கி போட்டுக்கிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ இந்த ஒரு இமேஜ் பியாண்ட் த ஹரிசான், இதில் என்னென்னா ஃபஸ்ட்டு ப்ரைவேட் ஸ்பேஸ் வாக் யார் வந்து பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா ஸ்பேஸ் எக்ஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியணும். ஸோ ஸ்பேஸ் எக்ஸோட இந்த மிஷன் பேர் பொலாரிஸ் டான் மிஷன். இதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் ஃபஸ்ட்டு டைம், அதாவது ஒரு ப்ரைவேட் க்ரூ என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்பேஸ் வாக் அப்படிங்கிறத வந்துட்டு ஈடுபடுறாங்க. வித் த ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் வாக் பை நான் ப்ரொஃபஷனல் ஆஸ்ட்ரோநாட்ஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மிஷன் பேர் போலாரிஸ் டான் மிஷன். இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மிஷன் பேர் வந்துட்டு போலாரிஸ் டான் மிஷன். யார் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸ். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மக்களே. எடிட்டோரியல் காலம் போயிடுவோம். இதெல்லாம் வந்து நமக்கு இந்த ஸ்டேட் ரீஜனல் நியூஸ், இங்கே எடிட்டோரியலுக்கான
ஸோ காலரா அப்படிங்கிறது எடிட்டோரியல் போகிறதுக்கு முன்னாடி காலரா பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ காலரா அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த நான் முதலில் கூட பார்த்திங்க அப்படின்னா மங்கி பாக்ஸ் பற்றி கேட்டிருந்தாங்க. நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா இந்த காலரா அப்படிங்கிறது வந்துட்டு வைரஸாக, பாக்டீரியாவா, பேரசைட்டா என்ன அப்படிங்கிறத மட்டும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். காலரா அப்படிங்கிறது வந்துட்டு என்ன வகையான ஒரு நோய், அதாவது வைரஸா, பாக்டீரியாவா, பேரசைட்டா, ஃபங்கை, அந்த மாதிரி என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த காலரா அப்படிங்கிறது எப்படி பரவுது அப்படின்னா இந்த கண்டாமினேட்டட் ட்ரிங்கிங் வாட்டர் குடிக்கிறதுனால, அது மட்டும் இல்லாமல் கெட்டுப்போன ஃபுட்டு சாப்பிட்றதுனால, இதுவும் இல்லையா அந்த சின்ன சின்ன ரா ஃபிஷ் சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா, அதனாலேயும் இந்த காலரா அப்படிங்கிறது ஏற்படுது. ஸோ காலரா அப்படிங்கிறது ஈஸியான, அதாவது ஒருத்தர் டு ஒருத்தர் ரொம்ப கண்டேஜியஸ் கிடையாது, ரொம்ப தீவிரமான ஒரு நோயின்னு சொல்ல முடியாது. இது ஏற்பட்டது அப்படின்னா இந்த கண்டாமினேட்டட் ஃபுட்டோ வாட்டரோ எடுத்துக்கும் போது ஒரு டயரியா அப்படிங்கிறது ஏற்படும். அந்த வயிற்றால் அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஸோ இது என்ன சொல்கிறாங்க, பர்சன் டு பர்சன் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது இந்த கோவிட் பரவுது பார்த்திங்களா, அந்த மாதிரி கண்டேஜியஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ காலரா இஸ் நாட் லைக்லி டு ஸ்ப்ரெட் ஃப்ரம் பர்சன் டு பர்சன் ஆர் ஃப்ரம் கேஷுவல் கான்டாக்ட் வித் சம்ஒன் ஹூ ஹேஸ் காலரா. ஸோ இங்கேயே கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதை மட்டும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ டயரியா, வாமிட்டிங், வீக்னஸ், முக்கியமாக இந்த மால் நூரிஷ்டு கிட்ஸோ இல்லை பீப்புள் வித் லோ இம்யூனிட்டி, HIV AIDS இருக்கக்கூடியவங்கெல்லாம் தே ஆர் அட் அ கிரேட்டர் ரிஸ்க் ஆஃப் டெத் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்தது அப்படின்னா அவங்களுக்கு இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதோடைய மெயின் சிம்டமே டயரியா, அதுவும் சிவியர் அக்யூட் வாட்ரி டயரியா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சிவியர் அக்யூட் வாட்ரி டயரியா. இந்த அக்யூட் நோய் அப்படின்னா திடீர்னு ஏற்படுறது. க்ரானிக் அப்படின்னா ரொம்ப நாளாக நம்ம உடலில் ஒரு உபாதை இருந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம். நீங்கள் அக்யூட் அப்படிங்கிறத ஓரளவுக்கு குணப்படுத்திடலாம். க்ரானிக் அப்படிங்கிற நோய் தான், அதாவது ரொம்ப காலமாக நம்ம உடல்லே இருக்கக்கூடிய ஒரு நோய் தான் குணப்படுத்துறது கொஞ்சம் கஷ்டம். பட் அக்யூட் அப்படின்னா ரொம்ப குறுகிய காலகட்டத்தில் ஏற்பட்ட ஒரு இன்ஃபெக்ஷன், அதில் ட்ரீட்மெண்ட் எடுத்திங்க அப்படின்னா பலனளிக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸும் இதெல்லாம் ஒருங்கிணைந்து பெருமளவில் குழந்தைகள் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. காலராக்கு வேக்சின் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், காலராக்கு வேக்சின் இருக்குது. ஸோ இந்த வேக்சின் அப்படிங்கிறது 2 டோஸ் வேக்சின் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 தடவை அதான் ஸ்டாண்டர்டாக போட்டுக்கிட்டுருக்காங்க. 2 டோஸ் அப்படிங்கிறத கொடுக்கணும் அப்படிங்கிறது. கமெண்ட்டில் நீங்கள் சொல்ல வேண்டியது பாக்டீரியாவா, வைரஸா, பேரசைட்டா, ஃபங்கையான்னு மட்டும் சொல்லிடுங்க. ஓகேங்க. ஸோ புட்டிங் த பிரேக்ஸ் ஆன் புல்டோசர் ஜஸ்டிஸ். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம நியூஸ் பார்க்கும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, யாரெல்லாம் க்ரைம் ஆக்டிவிட்டியில் ஈடுபட்டிருக்காங்களோ, யாரெல்லாம் அக்யூஸ்டோ அவங்களுடைய வீடுகளை டெமாலிஷ் பண்ணுறாங்க. இது என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸ்ட்ரா லீகல் ஆக்டிவிட்டின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்மளுடைய டியூ ப்ராசஸ் ஆஃப் லாலேயோ நம்மளுடைய கான்ஸ்டியூஷன்லேயோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை எந்த இடத்துலையுமே அங்கீகரிக்க கிடையாது. அதாவது டெமாலிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எந்த இடத்துலையுமே அங்கீகரிக்க கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேயும் முக்கியமாக இந்த வல்னரபிள் குரூப்ஸை இவங்க டார்கெட் பண்ணுறாங்க. யாருக்காக? அவங்களுக்கு எந்த ஒரு லீகல் ரீகோர்ஸும் இல்லாமல் ஈஸியாக அட்வொகேட்டை ஆக்சஸ் பண்ண முடியாமல் அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திடுறாங்க. இவங்க என்ன மாதிரியான ஒரு எவிக்ஷனில் ஈடுபடுறாங்க அப்படின்னா, நேராக கொண்டு போய் ஒரு புல்டோசரை நிறுத்திட்டு அலியும் பார்த்தோம் அப்படின்னா ஆட் ஹவர்ஸில் இந்த மிட் நைட்லேயோ இல்லை பகல்லையோ, அதாவது பகல் இந்த சென்ஸ் விடிய காலையிலையோ இந்த மாதிரி கொண்டு போய் நிறுத்தி அவங்கள வீட்டை விட்டு அப்படியே துரத்தி விட்டு வீட்டை இடிச்சிட்றாங்க. ஸோ இது ஒரு டியூ ப்ராசஸ் ஆஃப் லாவும் நம்ம சட்டத்தின் அடிப்படையில் நம்ம செயல்படக்கூடிய ஒரு விஷயமாக இல்லை. அரசு இந்த இடத்துல ஆர்பிட்ரியாக செயல்படுது, தங்களுடைய எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸை எக்ஸசிவாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்றாங்க. ஸோ இங்கே என்னென்ன முக்கியம், கான்ஸ்டியூஷனல் வேல்யூஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தை நம்ம பெரிய அளவில் நம்ம அதை பார்க்கணும். சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணணும். ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறது இங்கே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு கமிட்டி செட் பண்ணி கைட்லைன்ஸ் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணணும். என்ன மாதிரியான கைட்லைன்ஸ்? இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நார்த் இந்தியாவில் மத்திய பிரதேஷ், ஹரியானா, டெல்லி இந்த மாதிரியான மாநிலங்களில் இந்த புல்டோசர் ராஜ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. புல்டோசர் ராஜ், புல்டோசர் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அதிகமாக ஏற்படுது. ஒரு ஐ ஃபார் அன் ஐ அப்படிங்கிற ஒரு அப்ரோச் பெரிய அளவில் இட் இஸ் நாட் கோயிங் டு கிவ் எனி அவுட்கம் ரிசல்ட்ஸ் பெரிய அளவில். இது கிராஸ் வயலேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க.
மக்களின் அடிப்படை உரிமைகளை இது வந்து பறிக்குது. நீங்கள் டெமாலிஷ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து சுப்ரீம் கோர்ட் ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு இதை கொண்டு வரணும், மொரட்டோரியம், தடுப்பை கொண்டு வரணும். நீங்கள் இஷ்டத்துக்கு இந்த மாதிரி செயல்படக்கூடாது அப்படின்றத மாநில அரசுகளுக்கு அதை தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஹியூமன் ரைட்ஸ், யுனைடெட் நேஷன்ஸோடைய ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மக்களுக்கு ஃபஸ்ட்டு, அதாவது நான் வந்து டெமாலிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி அஃபெக்டட் பர்சனை வந்து டிஸ்ப்ளேஸ் பண்ணணும், அந்த இடத்துலேருந்து டிஸ்ப்ளேஸ் பண்ணி அதுக்கான காரணத்தை தெரியப்படுத்தணும். நான் எதுக்காக வந்து டெமாலிஷ் பண்ண வந்திருக்கேன், இது வந்து சரியான முறையில் டெமாலிஷ் பண்ணப்படுதா, அந்த இடத்துல வந்து சில்ட்ரன், எல்டர்லி பீப்புள், டிசேபிள்டு பர்சன்ஸ் எல்லாம் இருக்காங்களா, அவங்கள நான் வந்து ப்ராப்பராக எவாக்குவேட் பண்ணி அவங்களுக்கு தேவையான ஆல்டர்னேட் பிளேஸை ஒப்படைக்கிறேன்னா, அதுவும் இந்த மாதிரியான நடவடிக்கையில் ஈடுபடும் போது ஃபிசிக்கல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறதுல அவங்களுக்கு ஈடுபடுத்தக்கூடாது. அதாவது நான் வந்து ஒரு அரசாங்கம் போலீஸ் மூலியமாக அவங்கள நான் வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது. ஃபிசிக்கலாக புல்டோசர்ஸ், ஹெவி மிஷினரிஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் அவன் வீட்டு முன்னாடி நிறுத்தி அவனை பயமுறுத்தக்கூடாது. இதில் சம்மந்தப்படாத, அதாவது ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் அஃபீஷியல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரியான நடவடிக்கைகள் அப்படிங்கிறத வந்து, அதாவது என்னென்னா, நீ அப்படி வந்து இந்த டெமாலிஷன் அப்படிங்கிறது வந்து ப்ராப்பராக இருக்கணும். என்க்ரோச்மெண்ட்டை வந்து நான் அழிக்கிறேன், திடீர்னு இன்றைக்கி நான் கொண்டு போய் அவன் தப்பு செஞ்சுட்டான், நாளை காலையில் கொண்டு போய் அவன் வீட்டை இடிக்கிறேங்கிறது இருக்கக்கூடாது. ரொம்ப நாளாக இது ஒரு விஷயம் ஒரு மக்களுக்கு சிரமமான ஒரு நிலையை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது. அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் தான் இந்த கைட்லைன் சொல்கிறாங்க. இப்படிலாம் பண்ணலாம், நீங்கள் ஒரு டெம்ப்ரவரி செட்டில்மெண்ட் அந்த மக்களுக்கு ஏற்படுத்தி தரதோ, இல்லை பெர்மனன்ட் ரீஹாபிலிட்டேஷனை ப்ரொவைட் பண்ணுறதோ, இந்த மாதிரியான ஒரு அஷூரன்ஸ் அவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு ஒரு மறுவாழ்வை ஏற்படுத்தி தரணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய ஒப்பீனியன். மக்களுடைய லிபர்ட்டி, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எதையுமே வந்து இவங்க எடுக்கக்கூடாது. இந்த புல்டோசர் ஜஸ்டிஸின் மூலியமாக முனிசிபல் கார்ப்பரேஷன் இவங்க எல்லாருமே வந்து முனிசிபாலிட்டி இவங்க எல்லாமே என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ராப்பராக எது என்க்ரோச்மெண்ட், எது வந்து ஒரு சடனாக ஒன் நைட்டில் நீங்கள் வந்து எல்லாத்தையுமே இடித்து தள்ளுறது கிடையாது. ரொம்ப நாளாக இது இருக்குது அப்படின்னா, அவன் குற்றம் செஞ்ச பிறகு தான் உங்கள் கண்ணுக்கு தெரியுது. அப்படிங்கிறப்ப நீங்கள் இதுக்கு முன்னாடி இதெல்லாம் அப்ரோச் பண்ணி இதெல்லாம் சரிவர வந்து நோட்டிஃபை பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஹெல்த் கேர் யூஸிங் ஏஐ இஸ் போல்டு பட் மச் காஷன் ஃபர்ஸ்ட். ப்ரைமரி ஹெல்த் சென்டர்ஸில் ப்ரைமரி கேர் அப்படி ஏதாவது 24/7 ஏஐ பவர்டு ப்ரைமரி கேரை வந்து ப்ரொவைட் பண்ணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு, அதாவது ரொம்ப அற்புதமான ஒரு இனோவேஷன் அப்படின்னு சொல்லலாம், இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது. சைனாவில் இன்றைக்கி வந்து ஒரு ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸில் இருக்கவங்க வெஸ்டர்ன் ப்ராவின்ஸில் ஒரு ரிமோட் ஏரியாவில் ஆப்ரேட் பண்ணுறாங்க 5G டெக்னாலஜி மூலியமாக. ஸோ இதுக்கு என்னெல்லாம் அவசியமாக இருக்குது, டாக்டருக்கு அந்த ஒரு மிஷின் ஆப்ரேட் பண்ணுறதுக்கான ஸ்கில் இருக்கணும், அண்ட் அந்த டாக்டர் அந்த ரெக்வயர்டு குவாலிஃபிகேஷன் அவங்களுடைய டாக்டர் போஸ்ட்டில் அது இருக்கணும், அவங்களுக்கு இருக்கணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த இன்டர்நெட் கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதுதான். இங்கே நான் ஒரு நியூரோ சர்ஜன் வந்து இந்த இடத்துல உட்காந்துட்டு ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ் ஆஃப் சைனாலேருந்து வெஸ்டர்ன் ப்ராவின்ஸ் ஆஃப் சைனாவில் வந்து ஆப்ரேட் பண்ணிருக்கப்ப அங்கே கரண்ட்டு கட் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன ஆகுது, இன்டர்நெட் கனெக்டிவிட்டி டவுன் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது. அப்போ அந்த கனெக்டிவிட்டி அப்படிங்கிறதெல்லாம் லோ லேட்டன்சியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அண்ட் எலக்ட்ரிசிட்டி பவர் சப்ளை அப்படிங்கிறது வந்து கண்டினியூஸாக இருக்கணும், எந்த இடத்துலையுமே டிஸ்ரப்ட் ஆகக்கூடாது. இந்த மாதிரியான ரொம்ப சென்சிட்டிவான ஆப்ரேஷனில் ஈடுபடும் போது இந்த டிஸ்கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது ஏற்பட்டுறக்கூடாது. அதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இந்தியாவில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதில் வந்து ப்ரைமரி கேர் அப்படிங்கிறத வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமாக. இன்றைக்கி எல்லாருடைய உடல்நிலை, மனநிலை, பிஹேவியர், ஆக்ஷன் இது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது எதன் அடிப்படையில் செயல்படுது அப்படின்னா, தனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு டேட்டாவின் மூலியமாக. இந்தியா அப்படிங்கிற ஒரு நேஷன் மிக டைவர்ஸான ஒரு நேஷன். ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும் வாழக்கூடிய ஒரு பகுதியோ கிடையாது. பலதரப்பட்ட மக்கள், பலதரப்பட்ட மனநிலை ஒரு இடத்துல உயிர் வாழக்கூடிய இடம் தான் இந்த இந்தியா. இந்த இடத்துல நான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமாக நான் ஒரு விஷயத்தை ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படின்னா, டேட்டாவின் அடிப்படையில் மட்டும் இருக்காது, அது இன்அக்யூரேசியை தான் வந்து கொடுக்கும் அந்த டேட்டா அப்படிங்கிறது. ஏன்னா ஹெல்த் கேர் அப்படிங்கிறது ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம். இந்தியாவுடைய டைவர்சிட்டியும் அதை இன்னும் அதிகமாக காம்ப்ளெக்ஸ் பண்ணுது. இட் இஸ் டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிறாங்க.
எனக்கு ஹெல்த் கேர் அப்படிங்கிறது வேணும் அப்படின்னா, அதாவது நான் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா, மக்களுடைய டேட்டா அவசியம், அவங்களுடைய பிஹேவியரல் பேட்டர்ன் அப்படிங்கிறது அவசியம். இதெல்லாம் இருந்தால்தான் என்னால் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அப்போ எல்லாத்துடைய டேட்டாவையும் என்னால் வாங்க முடியுமா? ஒன்றும் இல்லை, அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. நேகல்ஸ் ரூல்னு ஒன்று இருக்குது. இதான் வந்து கடந்த 200 ஆண்டுகளாக வந்து பயன்படுத்திக்கிட்டு வராங்க அப்படின்றாங்க. என்ன அப்படின்னா, அப்ஸ்டெர்டிக்ஸ் எதுக்காக இந்த ப்ரெக்னென்சிக்கு பேசிஸில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. இப்போ ப்ரெக்னென்சியில் வந்து அவங்க சொல்கிறாங்க, மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் பேசிஸில் நான் எந்த டைமில் குழந்த பிறக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். அதான் வந்து நேகல்ஸ் ரூல் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே இருக்குது. நேகல்ஸ் ரூல். ஸோ ப்ரெக்னென்சியின் அடிப்படையில் என்னால் வந்து, அதாவது சரி, மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் கடைசியாக எப்போ நடந்தது, அதன் அடிப்படையில் அவங்களுடைய குழந்தை எப்போ பிறக்கும் அப்படிங்கிறத என்னால் சொல்ல முடியும். பட் இந்த மாதிரியான ரீப்ரொடக்டிவ் ஹேபிட்ஸ், செஞ்சுரி ஓல்டு ரீப்ரொடக்டிவ் ஹேபிட்ஸ் இங்கே வந்து இன்றைய தேதியில் அப்ளை ஆகிறது கிடையாது. பர்த் டேட் ஆஃப் சைல்டை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு இந்த நெகல்ஸ் ரூல் அப்படிங்கிறது இன்றைக்கி அப்ளை ஆகிறது இல்லை. ஏன் அப்படின்னா, இன்றைக்கி தேவையான ஃபேக்டர்ஸ், மெட்டர்னல் ஏஜ், நியூட்ரிஷன், ஹைட், ரேஸ், யூட்ரஸ் டைப், இதெல்லாம் வந்து அக்யூரேட் ப்ரெடிக்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு எல்லா டேட்டாவையும் நான் ப்ரொவைட் பண்ணும். இந்த டேட்டா எல்லாமே ரொம்ப சென்சிட்டிவான டேட்டா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா, யூசருக்கு ரொம்ப ப்ரைவேட்டான ஒரு டேட்டா. இது எல்லாத்தையுமே அவங்க கொடுத்துருவாங்களா? எல்லாருமே வந்து ஓகே இந்தாங்க டேட்டாவை எடுத்துக்கோங்கன்னு சொல்ல முடியுமா? ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்துறது வந்துட்டு தப்பு கிடையாது. ஆனால் அதை நம்ம வந்து இந்த டேட்டா எல்லாத்தையுமே கொடுத்தா தான் அதால் வந்து ஒரு இதை ஃபாலோ பண்ண முடியும். வெறும் ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் டேட்டாவை வச்சு ஒரு பேட்டர்ன் எல்லாருமே ஒரே மாதிரி வரமாட்டாங்க. எல்லாருக்குமே ஒரே மாதிரியான நோயால் பாதிக்கப்படுறது கிடையாது. அது வேரி ஆகிக்கிட்டே இருக்குது. இங்கே பாதிக்கப்படுறவங்க அப்படிங்கிறது ஒரு பேட்டர்னில் பாதிக்கப்படுறது கிடையாது. எப்போ வேணால் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில். பட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது ஹியூமன் ப்ரொவைட் பண்ணக்கூடிய டேட்டாவின் மூலியமாக தான் செயல்படக்கூடிய ஒரு சிஸ்டம். நான் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கி இந்த மாதிரி நடந்திருக்கு, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இப்படி வந்து ஏற்பட்டிருக்கு. அது வந்து ஹியூமன் இன்டர்வென்ஷன், ஹியூமனால் மட்டும்தான், ஹியூமன் இன்டெலிஜென்ஸால் மட்டுமே ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதனால் கவனமாக இதில் எல்லாமே வந்து இந்தியா செயல்படணும் அப்படிங்கிறது இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபவுண்டேஷனல் இஷ்யூஸை ஃபஸ்ட்டு பார்க்கணும் ஹெல்த் சிஸ்டமில், அதுக்கப்புறம் தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு நம்ம தாவணும் அப்படிங்கிறாரு. ஸோ இஸ் இட் டைம் ஃபார் இந்தியா டு இன்ட்ரடியூஸ் எ யூனிவர்சல் பேசிக் இன்கம், யூபிஐ. நிறைய நாடுகளில் வந்து இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு, எல்டர்லி பீப்புளுக்கு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, இவங்க எல்லாத்துக்குமே வந்து யூனிவர்சல் பேசிக் இன்கம் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணுறாங்க. யூனிவர்சல் பேசிக் இன்கம் அப்படிங்கிறது வந்து என்ன? அதாவது என்னால் ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டை எனக்கு உருவாக்கிக்க முடியல, அதுக்கான ஸ்கில் கிடையாது, எனக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணக்கூடியது. இது மற்ற நேஷன்ஸில் நடக்கிறது. இந்தியாவிலையும் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணலாமா? நிறைய மாநிலங்களில் வந்து இதை கொண்டு வந்திருக்காங்க. யூனிவர்சல் பேசிக் இன்கம் அப்படிங்கிறது இப்போ பெண்களுக்கு 1000 ரூபாய் தரது, மாதமானா 1500 தரேன்னு சொல்கிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே யூனிவர்சல் பேசிக் இன்கம். ஸோ இதை ப்ரொவைட் பண்ணுறது வந்து இன்றைக்கி ரொம்ப அவசியமாக கேட்டால் கிடையாது. யூனிவர்சல் சோஷியல் சேஃப்டி நெட்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. வேலை வாய்ப்பை உருவாக்கிக்க அவங்களுக்கு தேவையான ஸ்கில்ஸ், எஜுகேஷன், இதை வந்து ப்ரொவைட் பண்ணும். கவர்மெண்ட்டும் அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, வீடுகளை வந்து உருவாக்கி தரோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ வீடுகளை உருவாக்கி தரத்துக்கான கடனை வந்து கவர்மெண்ட் தரும்போது அந்த வீடை உருவாக்குறதுக்கு சிமெண்ட், எலக்ட்ரிசிட்டி, ஸ்டீல் இந்த மாதிரியான விஷயங்கள் அவசியமாக இருக்குது. அப்போ டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது இந்த செக்டார்ஸில். இந்த கோர் செக்டார்ஸில் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து மக்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். நீங்கள் வந்து யூனிவர்சல் பேசிக் இன்கம்மை தாண்டி இந்த பேசிக் சோஷியல் சேஃப்டி நெட்ஸை க்ரியேட் பண்ணுங்கள், எம்ப்ளாய்மெண்ட்டை ஜென்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா என்ன சொல்கிறாங்க, இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் சொல்கிறாங்க, வேலை இல்லாமல் இருக்கக்கூடியவர்களில் 80% மேலே இருக்கக்கூடியவர்கள் இந்தியாவில் இளைஞர்களாக இருக்காங்க. ஸோ அப்போ இந்த மாதிரியான ஒரு லேபர் ஃபோர்ஸை வச்சுருக்கக்கூடிய ஒரு நேஷன் அதை ப்ரொடக்டிவாக பயன்படுத்தலாம்.
அதை ப்ரொடக்டிவாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அது நாட்டுக்கும் நல்லது, எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறதும் ஜென்ரேட் ஆகும், இளைஞர்களுக்கும் நல்லது அப்படிங்கிறத தெரியப்படுத்துகிறாங்க. இன்றைக்கி நீங்கள் யூனிவர்சல் பேசிக் இன்கம் நல்ல ஐடியாவான்னு கேட்டால் இல்லைங்க, யூனிவர்சல் பேசிக் சோஷியல் சேஃப்டி நெட்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வரணும். வித்தின் தி ஸ்டேட்ஸ் அதை கொண்டு வந்து பெரிய அளவில் அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய க்ரோத் அப்படிங்கிறது வேலைவாய்ப்பு இல்லாத ஒரு க்ரோத், ஒரு ஜாப்லெஸ் க்ரோத் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகே மக்களே, ஸோ இன்றைக்கி கொடுக்கப்பட்டதில் வந்துட்டு இதுதான் முக்கியமான விஷயங்கள். ஸோ நான் முடிஞ்ச வரைக்கும் வந்து இந்த மாதிரி பிடிஎஃபை வாங்கி போடுறேங்க. இதுதான் நல்லா இருக்குது பிடிஎஃப். நான் இத்தனை நாளாக ஃபோட்டோ எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தேன். பார்க்கலாம் மக்களே. ஸோ கண்டிப்பாக நாளைக்கு இது எனக்கு வந்துட்டு ஃப்ரெண்டு ஒருத்தர் அனுப்பிச்சார், அவர் கொடுக்குறாரா அப்படிங்கிறத பார்க்கலாம். டார்க் பேட்டர்ன்ஸ் போஸ் அ க்ரோவிங் கன்சர்ன் இன் இந்தியாஸ் டிஜிட்டல் லேண்ட்ஸ்கேப். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாப்பிக்குங்க. இதெல்லாம் பாருங்கள், என்னோடய நியூஸ் பேப்பரில் வந்து கொடுக்கவே கிடையாது இந்த காலம்லாம். யாராவது அப்படியே மேலேயே வந்து இது பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயிடாதீங்க. ஃபுல்லாக வீடியோஸ் பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும். ஸோ டார்க் பேட்டர்ன் அப்படிங்கிறது என்னென்னா, நீங்கள் வந்து ஏன்னா இந்த ஆர்டிக்கிள் வந்து படிக்க கிடையாது, பட் எனக்கு டார்க் பேட்டர்னா என்னென்ன தெரியும் அப்படின்னா, டார்க் பேட்டர்ன் அப்படிங்கிறது வந்து நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு ஏர் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்குள்ளே போங்க, ஏதாவது ஒரு ஆப்குள்ளே, மேக் மை ட்ரிப் அந்த ஆப்குள்ளே போயிட்டு உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு இந்த சீட்ஸ் எல்லாமே நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த சீட்ஸ்க்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கிடைக்காது. பட் ஜன்னலோர சீட்டோ, இந்த நடைபாதை பக்கத்துலேயே இருக்கக்கூடிய சீட்டோ, எடுத்தோடனே டக்குன்னு ஃப்ளைட்டு லேண்ட் ஆனோடனே இறங்கி போகிறதுக்கு வேகமாக உங்களுக்கு ஆக்சஸ் இருக்கக்கூடிய சீட்டோ, இந்த சீட்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா காஸ்ட்டில் விற்பாங்க. அண்ட் வந்து நீங்கள் அமேசான்குள்ளே போகிறீங்க, உங்களுக்கே தெரியாமல் உங்கள் கார்ட்டில் ஒரு ஒரு 2-3 பொருட்கள் இருக்கும். இதெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களை வந்து மேனிப்புலேட் பண்ணுறாங்க. எந்த வகையில் மேனிப்புலேட் பண்ணுறாங்க? யூசர் நம்மளை எப்படி மேனிப்புலேட் பண்ணுறாங்க? ஒரு பொருள் அவசியம் இல்லாத ஒரு பொருளை வாங்க வைக்கிறதுக்கு நம்மளை மேனிப்புலேட் பண்ணுறது. இதன் பேர் தான் வந்து டார்க் பேட்டர்ன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உங்களை வந்து சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை வாங்க வைப்பேன், சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு பணம் கட்ட வைப்பேன். நீங்கள் ஜொமேட்டோக்கு உள்ளே போனீங்க அப்படின்னா பில் பே பண்ணுறப்ப முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபீட் இண்டியாவோ ஏதோ சம்திங் ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு டிக் போட்டு ஒரு ₹1 ₹2 அவன் வாங்கிட்டு இருப்பான். அதை நம்ம எடுத்துடணும். இல்லை அப்படின்னா ₹1 ₹2 போகும். அவன் ஏதோ நல்ல விஷயத்துக்காகவே பண்ணிட்டு போட்டோம், ஆனால் என்னுடைய கன்சென்ட் அங்கே வாங்கினாங்களா? இதை தான் டார்க் பேட்டர்ன்னு சொல்கிறாங்க. ஒரு கன்சியூமருடைய அந்த எனக்கு வந்து முக்கியமாக என்ன இருக்குன்னே தெரியாது, பட் நான் உள்ளே போனேன்னா அவனே என்னை வந்து வாங்க வச்சிட்றான் ஒரு விஷயத்தை. இதை தான் வந்து டார்க் பேட்டர்ன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம ஆளுங்க வந்து டார்க் பேட்டர்ன், டார்க் மேட்டர், டார்க் எனர்ஜி அப்படிங்கிறப்ப நம்ம என்ன யோசிப்போம்னா, இந்த 3 வார்த்தையை கொடுத்து இது என்னன்னு நீங்கள் கேட்கும்போது நம்ம வந்து இது ஆஸ்ட்ரானமி சம்மந்தப்பட்டதுன்னு நினைப்போம். பட் டார்க் பேட்டர்ன் அப்படிங்கிறது இப்படி தான், கன்சியூமரை மேனிப்புலேட் பண்ணி அவனுக்கு இஷ்டம் இல்லாத ஒரு பொருளை வாங்க வைக்கிறது. இன்றைக்கி அந்த மாதிரி நிறைய நடக்குது. ஒரு அன்எத்திக்கல் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த டார்க் பேட்டர்ன் அப்படிங்கிறத. ஓகே மக்களே, ஸோ முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கு வந்துட்டு இந்த பிடிஎஃபையே எங்கேயாவது உஷார் பண்ணி நான் வந்து இதை படிச்சுட்டு வந்து உங்களுக்கு நான் எடுக்கிறேன். மேக்ஸிமம் எல்லாமே ஏதாவது எடிட்டோரியல் காலம் எதெல்லாம் அவசியமான விஷயமோ அதெல்லாமே நம்ம பார்த்துட்டோம். பில்லியனர் ஸ்டெப்ஸ் அவுட் ஆஃப் ஸ்பேஸ் வாக் கேப்சூல் ஃபார் தி ஃபஸ்ட் ப்ரைவேட் ஸ்பேஸ் வாக், இதை நம்ம இப்போ பார்த்துட்டு இருந்தோம். அது என்ன மிஷன் அப்படிங்கிறத வந்துட்டு அது தயவு செஞ்சு அந்த மிஷன் எல்லாமே வந்து கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே மக்களே, ஸோ கடைசியில் வந்து KL ராகுலோட முடிச்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாங்க.